சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 24வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 24வது பாடல். தவமோ சிறிதறியேன், தாரணி மேல் செய்யும் அவமோ அளவில்லை, ஆனால் சிவமோ பெருமாறு என் கூடற்பிரானே முப்பாசம் அருமாறு என் சொக்கநாதா. இன்றைய பாடல் நாம் எல்லாம் விண்ணப்பமாக வைக்க வேண்டிய ஒரு பாடல். ஒவ்வொரு பாடலும் நாம் அப்படிதான் பார்க்குறோம், அப்படிதான் பெருமான் புரிய வைக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தினமும் காலையில் சொக்கநாத வெண்பாவை ஒரு முற்றோதல் செய்துவிட்டுத்தான் நம்மளுடைய நாளை ஆரம்பிக்கணும் போல இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட அற்புதமான விண்ணப்ப பாடலாக நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பாருங்க, ஆரம்பிக்கும் போதே மிக அழகான சொற்றொடரோடு ஆரம்பிக்கின்றார். சொக்கநாதா சிவமோ பெருமாறு என். பெருமானே, முக்கூடல் என்று சொல்லப்படுகின்ற கூடல் பிரானாக இருக்கக்கூடிய திரு ஆலவாயில் தங்கி இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே, சிவப்பேரு என்பதை எனக்கு எப்போது கொடுக்க போகின்றாய்? சிவமோ பெருமாறு என். நான் உன்னுடைய திருவடியை சார்ந்து இருக்கக்கூடிய நாள் எந்நாள்? இது ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த நிலைப்பாடு வரணும்னா நம்ம கிட்ட சில விஷயங்கள் போக வேண்டும், சில விஷயங்கள் வர வேண்டும். அது என்ன போகணும் என்ன வரணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பாடல் மூலமாக பார்க்க போகின்றோம். சிவத்தை அடைவதற்கு நமக்கு இன்று தடையாக இருப்பது எதுனா 3 பாசம். அதுதான் இது முப்பாசம் அருமாறு என் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நிற்கிறாரு. என்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற இந்த 3ம் எப்போது என்னை விட்டு அகலும்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல ஆணவமும் கன்மமும் நம்மை விட்டு விலகக்கூடியது. ஆனா ஆணவம் என்று சொல்லப்படுவது நம்மை விட்டு முக்தி நிலையில் கூட நம்மிடம் இருக்கக்கூடிய ஒன்று அடங்கித்தான் இருக்குமே ஒழிய அது முற்றிலுமாக மாறப்போறது கிடையாது. ஏன்னா அது அனாதிநித்திய பொருள் என்பது நமக்கு தெரியும். ஆனா அடங்கி இருக்கும், பெருமானுடைய கருணை காரணமாக அது அடங்கி இருக்கும். அதை தான் இங்க 3 விதமான பாசங்கள் இருக்கு. அது அற்று போனால்தான் சிவப்பேறு என்பதை நான் அடைய முடியும். பெருமானே, இது எப்போது அறுவது? நான் எப்போது உன் திருவடியை பெறுவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு நின்றுட்டு அடுத்தது பாருங்க, இதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவம் என்று சொல்லப்படுவதை அறுத்து எரிந்து விட்டு தவம் என்பதை நான் செய்ய வேண்டும். நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும், அவம் என்பதும் தவம் என்பதும் என்ன என்பது நமக்கு தெரியும். இது இரண்டும் அதாவது தவத்தை செய்து அவத்தை விட்டால்தான் சிவத்தை பெற முடியும் என்பது நமக்கு தெரியும். அதுதான் இங்க பாருங்க, தாரணி மேல் செய்யும் அவமோ அளவில்லை. சாமி, நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அவச்செயல்கள் என்பதை அதிகமாக செய்து கொண்டு இருக்கின்றேன். அவச்செயல்கள் அப்படின்னா நாம இன்று உலகியல்ல செய்யக்கூடியது மட்டும் இல்லை, அருளியல்லையும் நாம நிறைய செய்துட்டு இருக்கோம். யோசிச்சு பார்ப்போமே, கோயிலுக்கு எதுக்கு போறோம்? கோயிலுக்கு போறது நம்மளுடைய வினையை கழிப்பதற்காக. ஆனா அங்க போய் என்ன பண்றோம்? அவங்க கொடுக்குற பொங்கலையோ இல்ல தயிர் சாதத்தையோ கையில வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த செவுத்துல தடவிட்டு வரோம். இது பெருமானுடைய வீட்டை அசிங்கப்படுத்துறோங்கிற எண்ணம் நமக்கு வரல இல்லையா? இது அவச்செயல். கோயிலுக்கு போனது புண்ணியமான ஒன்று தான். ஆனால் அதனுடைய கூட்டி கழிச்சு கணக்கை பார்த்தோம் அப்படின்னா, நாம் போய் நல்லதை சேர்த்ததை விட போய் கெடுதலை செய்துட்டு வந்தது தான் அதிகம். குப்பையை அப்படியே போடுறோம் கோயிலுக்குள்ள. நம்ம வீட்டில் போடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நிற்கணும். நம்ம வீட்டில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம செவுத்தில் தடவுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு நின்னோன்னா இல்லைங்கிறது தெரியுதில்ல. நம்ம வீட்டில் செய்யாத ஒன்றை சாமியோடைய வீட்டில் போய் செய்கிறது எவ்வளவு பெரிய தவறு. அப்ப அங்க சிவம் நிற்கின்றதா அல்லது அவச்செயல்கள் நிற்கின்றதா அப்படின்னா சிவச்செயல்களாக வராது. அது எல்லாமே அவச்செயல்களாகத்தான் வரும். அப்ப இந்த அவச்செயல்களை நான் விட வேண்டும். எப்படி அப்படின்னா, பெருமான் இருக்கக்கூடிய இடம் என்று அனைத்தையும் பார்க்க ஆரம்பித்து அதில் பெருமானை நாம் உணர ஆரம்பித்து எல்லா இடத்தையும் பாதுகாக்க ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் தவம் என்று சொல்லப்படுவது. தவம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4மே அதுல அடங்கும். சரியை என்று சொல்லப்படுவது 25% மனத்தினாலேயும்
75% உடலினாலேயும் செய்யக்கூடிய தொண்டு. கோயிலில் போய் உழவாரம் செய்கிறது இது எல்லாமே சரியை தொண்டில் வரும். இப்போது நம்மளை மாதிரி, அதாவது ஐடியில் இருக்கிறோம், வேலைக்கு கோயில்களுக்கெல்லாம் செல்ல முடியாது, வேறு நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தெரிந்த உடல் உழைப்பை நாம் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு ஓதுவார் ஐயாவுக்கோ இல்லைன்னா ஒரு சொற்பொழிவாளருக்கோ அவர்களுடைய பேச்சை ஆன்லைனில் கொண்டு வர்றதுக்கு உதவி செய்தோன்னு வைங்க, அது நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சரியை தொண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரியை. கிரியை 50% மனம், 50% உடலினால் செய்யக்கூடிய தொண்டு. இந்த தொண்டு நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, பூசைக்கு உதவுவது, இது எல்லாமே கிரியை தொண்டில் வந்துடும் நமக்கு. அப்போ மலர் பறித்து, மலர் நந்தவனம் அமைத்து மலர் பறித்து அதை பதிகம் பாடி அதை கொண்டு வந்து சேர்ப்பது, இது எல்லாமே கிரியை தொண்டில் அடங்கும். இது மட்டும்தானா அப்படின்னா மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா யோகம் என்று சொல்லப்படுவது 25% உடலினாலேயும் 75% மனத்தினாலேயும் செய்யக்கூடிய தொண்டு தான் யோகம் என்று சொல்லப்படுவது. இதை நாம் தியானமாக அமர்ந்து செய்தாலும் சரி, அல்லது நல்ல ஞான நூல்களை படித்து அல்லது நூல்களை கேட்பதற்கான ஒரு வழிமுறையை அமைத்து, இது எல்லாமே யோக நிலையில் அடங்கக்கூடியது. இது எல்லாம் முறைப்படி செய்து வந்தால்தான் நாம் ஞானம் என்ற நிலையை எட்ட முடியும். அப்போதுதான் சிவப்பேறு என்பது நமக்கு கிடைக்கும். ஆனால் இதை நாம் இப்போ யோசிச்சு பார்க்கணும். சரியை தொண்டோ கிரியை தொண்டோ யோகமோ நாம் செய்யும் போது நம்மை முன்னிறுத்தி செய்தோம் என்றால் அதுவும் அங்கே தவமாகாது, அவமாக மாறும். நிறைய ஆன்மீக இடங்கள்லயே நாம் இன்று இதை பார்க்க முடிகின்றது. அதாவது நான் தான் இந்த திருக்கூட்டத்தோடைய தலைவன், இது என்னுடையது, நான் தான் இதை பராமரிச்சுட்டு வரேன், அப்போ எனக்கு கீழே தான் நீங்கள்லாம் இருக்கணும், நான் தான் முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் அந்த இடத்துல நின்னாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுடைய ஆன்ம பயணம் எப்படி முன்னுக்கு வரும் அப்படிங்கிறத நாம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ என்ன ஆகும்? இப்போ ஒரு இடத்துக்கு நாம் போகிறோம், சிவத்துக்கு சேவை செய்யணும்னு சொல்லி தான் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். ஆனால் அந்த இடத்துல தன்னை முன்னிறுத்துபவர்கள் அதிகமாக இருந்து நம்மை ஓரம் கட்டுறாங்க அப்படின்னா, நன்றி வணக்கம் என்று சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில் வர்றது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல போயிட்டு இல்லை என்னால் முடியும், நான் செய்து காமிக்கிறேன் அப்படின்னு செய்து காமிக்க நின்னோம் அப்படின்னா, கார்ப்பரேட்டில் நாம் செய்ததுக்கும் ஆன்மீகத்தில் செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே கிடையாது. இது கார்ப்பரேட்டில் நடந்ததுன்னா அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அது நாம் சம்பாதிக்கிறதுக்காக போன இடம், நம்மளை முன்னிறுத்துவதற்காக சென்ற இடம், அது அது பரவாயில்லை. ஆனால் சிவத்தை நோக்கின பயணத்தில் அப்படிப்பட்ட இடங்கள்லேருந்து ஒதுங்கி இருந்தால்தான் நம்மளுடைய ஆன்ம பயணம் நல்லபடியாக நடக்கும். அதுதான் முக்கியம். ஏன்னா உயிர் சார்ந்ததன் வண்ணம் அப்படிங்கிறதுனால, ஐயா நன்றி வணக்கம், சிவாய நம வச்சுக்கோங்க, இது உங்களுடைய அமைப்பு தான், நீங்களே நல்லபடியாக எடுத்து நடத்துங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாய நமன்னு சொல்லிட்டு பெருமான நோக்கின பயணத்தை நாம் மேற்கொள்ளுவது தான் உசிதமாக இருக்கும். அதை தான் நமக்கு 24வது பாடல் மிக அழகா, தவமோ சிறிதறியேன் சாமி, நான் தவம் என்பதை செய்ய மாட்டேங்கிறேன், ஆனால் அவம் என்பதில் சிக்கிக்கொண்டு இருக்கின்றேன். அது எதனால வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவம் என்பதில் நான் சிக்கிக்கொண்டு இருக்கின்றேன். இதில் இருந்து நான் வெளியில் வர வேண்டும், தவம் என்பதை நான் மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உன் திருவடி என்பது எனக்கு கிடைக்கும். அதற்கான வழியை எனக்கு காட்டி அருள் செய் என்பதுதான் 24வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.